இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மாடோட சிலை வந்து அங்கே இருக்குது, ஆனால் உயிருள்ள மாடே அங்கே வந்து நிற்கிது. அந்த உயிருள்ள மாடுக்கு மதிப்பு இல்லை, ஆனால் அந்த சிலையாக இருக்க மாடுக்கு மதிப்பு. இது உண்மையிலே சிந்திக்கக்கூடிய விஷயந்தான், நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்கே கருணாநிதி சிலை மற்றும் ஈவேரா ராமசாமி சிலை, அதுக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் போய் நிற்கிறேன். இப்போ நானே ஒரு மனுஷனாக இருக்கேனே, இல்லை வேறு யாருனாச்சும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நிற்கிறான். ஒரு திமுககாரன் எதிரில் இருக்கான். அவன் யாரை பார்ப்பான்? கருணாநிதி சிலையை தான் பார்ப்பான். பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் புத்தி அப்படி. அந்த மாதிரி தான் புத்திங்கிறத விட அந்த திமுககாரனுக்கு கருணாநிதி அவர்கள் எதனாச்சும் செஞ்சுருப்பார். அந்த மாதிரி தான் பார்க்குறான். அந்த மாடும் அந்த மாட்டோட சிலையும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதனுடைய ஞாபகார்த்தமாக அவங்க வந்து சிலையை வச்சு சாமி கும்பிட்டுருக்கலாம், அல்லது வழிபட்டுருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். அதுக்காண்டி பக்கத்தில் ஒரு மாடு நிற்கிது, அதையும் கூப்பிட்டு வழிபடணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கதை சொல்லணும்னா அதே தான் அந்த மாடுக்கும். அவன் திமுககாரன். அந்த மாடு இருந்த காலத்தில் அவன் இருந்திருப்பான். அந்த மாடு எதுனாச்சும் ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கும். எதுனாச்சும்ன்றா என்னுடைய தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஒரு மாடு இருந்துச்சு, யாருமே பிடிக்க முடியாது. அந்த மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு போகிறது, அதுக்கு ஒரு சிலை வச்சு அதை ஒரு ஊரே வணங்குது. அதுக்கு என்ன